சிக்கன் குழம்பு பண்ணலாமா? இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கொலைய வேக விடலாம். அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு வச்சுடுங்க. மிக்சர் ஜாரில் ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் பாருங்கள் அதில் இருக்க தண்ணியிலே நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்தது கொத்தமல்லி இலை போட்டு இறக்குங்க. நல்லா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. பாய்.